கூகுள் ஃபார்மில் இந்த மாதிரி மல்டிபிள் ஆன்சர்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா எப்படி அதை ரொம்ப சுலபமாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கூகுள் ஃபார்ம் குறித்து நீங்கள் இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரோ மாதிரி நீங்கள் கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான டுட்டோரியல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அதை வாட்ச் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை செய்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆன்சர்ஸ் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணியே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது ஒரு லிஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கும், அதை பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த லிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியாக காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது கண்ட்ரி நேம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்படி ஒவ்வொன்றா டைப் பண்ணி நம்ம இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணி இன்க்ளூட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நோட் பேட் இல்லைன்னா எக்ஸலில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மல்டிபிள் ஆன்சர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்சரில் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு Ctrl+V கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆன்சராக இன்க்ளூட் பண்ணியிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆன்சர்ஸை ரொம்ப ஈஸியாக கூகுள் ஃபார்மோட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கீழேயும் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சிலருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல கூகுள் ஃபார்ம் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.